அதுவும் சரிதான். எனக்கு இந்த கார் கம்பெனி பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்குன்னா வாங்கிடலாம். சரி வா போலாம். சார், வேலுக்கு கார் கம்பெனி பிடிச்சிருக்கா சார்? சரி, எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுப்போம். அட்வான்ஸ் பணம் எப்ப தரணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுங்க, அது போதும். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப நல்லது. இனிமே உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது. இது ரொம்ப ராசியான கம்பெனி தம்பி. இந்த கம்பெனியை வச்சுதான் என் 3 பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்தேன். என் மகனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்ப பாருங்க, அவங்க என்ன வெளிநாட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையும் ஓஹோன்னு வரும். ஓகே சார், தேங்க் யூ. நாங்க வரோம் சார். உன்னை எப்படியாவது முதலாளியா ஆக்கணும்னு நினைச்சேன். கடவுள் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு. என் வேலுவும் இனிமே ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆக போறான். அத சொல்லும் போதே எவ்வளவு கெத்தா இருக்கு தெரியுமா? என்ன வேலு? ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்ட? எதுக்கு இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத வேலு. வேலு, யாராச்சும் பார்க்க போறாங்க. ஏன் இப்படி அழற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி வார்த்தையில உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சரி வா, வீட்டுக்கு போய் நம்ம எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லுவோம். வா. அத்தை, என்னங்க? அத்தை, அட, என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. 2 பேரும் வேலை முடிஞ்ச ஒரே நேரத்துல வந்திருக்கீங்க. சக்தி, நீ அந்த நல்ல விஷயத்த உன் வாயால எல்லார்கிட்டயும் சொல்லு. இல்ல இல்ல, அத நீதான் எல்லார்கிட்டயும் சொல்லணும். நீ சொல்லு. சரி. அப்பா, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்னப்பா, என்ன விஷயம் சொல்லு. சொந்தமா கார் ரீசேல் கம்பெனி ஒன்று வைக்க போறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. அதுக்கு பணம் நிறைய தேவைப்படுமே. இப்ப அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையே. அப்பா, சக்தி லோன் பணத்தை வச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்ப்பா. நான் சொந்தமா கார் ரீசேல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு யோசனை சொன்னதே சக்தி தான்ப்பா. விற்க போற ஒரு கார் கம்பெனிக்கும் என்னை கூட்டிட்டு போய் அந்த ஓனர் கிட்ட பேசி அதை எனக்கு வாங்கி கொடுக்க எல்லா ஏற்பாட்டையும் சக்தி தான்ப்பா பண்ணா. சக்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இவ்வளவு வசதி இருந்தும் வேலுவை படிக்க வைக்காம அவனை என் கூடவே வச்சுக்கிட்டேன். வேலு படிக்காததுனால அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர மாட்டானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒருத்தி வேலுவுக்கு மனைவியா கிடைக்க அவன் புண்ணியம் பண்ணிருக்கணும்மா. இனிமே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. இனி நல்லாவே இருக்கும்.
உடனே பூஜையை போட்டு கார் கம்பெனியை திறக்கலான்னு இருக்கேன்ப்பா. ஏ, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கியா? நல்லா இரு. மாமா, மத்த எல்லா உதவியும் சங்கர் சார் செய்யறேன்னு சொல்லிட்டாரு மாமா. அப்படியா? அங்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தனை முதலாளியாக்குற மனசு எல்லாருக்கும் வராதுமா. அது சங்கர் சாருக்கு நிறையவே இருக்கு. வேலு, அப்பா, இது நாள் வரைக்கும் உன்னை என் நிழல்லயே வச்சுட்டேன்டா. அதனால பெருசா வளர முடியல. ஆனா இன்னைக்கு உன் சொந்த கால்ல நீ தனியா நிக்கிறடா. உன்னோட கடின முயற்சியும் உழைப்பும் ஒரு நாளும் வீண் போகாதுடா. உன்கிட்ட நிறைய திறமை இருக்குடா. கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. உன்னை ஒண்ணுக்கும் உதவாதவன்னு அந்த தென்னரசு பையன் அடிக்கடி சொல்லுவான். இன்னைக்கு அவன் முன்னாடி நீ ஜெயிச்சு காட்டணும் வேலு, ஜெயிச்சு காட்டணும். கண்டிப்பாப்பா. வேலு, அம்மா, டேய், சக்தி உனக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. இந்த தொழில நீ பெரிய ஆளா வரணும்டா. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலயும் செய்யற தொழிலுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும். புரியுதா? சரிம்மா. சங்கர் சார் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருமா. அந்த தொழில் தர்மத்தை நான் என்னைக்கும் மீற மாட்டேன். தம்பி, நீங்க கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. வாழ்த்துக்கள் Thanks, Andy. தம்பி. வேலு, பாட்டி, உன் கை ஓங்குற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல வேலு. அந்த தென்னரசு ஒரு நாள் உன்கிட்ட கை கட்டி நிக்கிற காலம் வரும். டேய், நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. தேங்க்ஸ் பாட்டி. மச்சான், டைம் 9 ஆச்சு. இந்நேரத்துக்கு தேனை சாப்பிட்டுட்டு நீ கொடுத்த மாத்திரை முழுங்கிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு செத்து போயிடும். தேனு நான் கொடுத்த மாத்திரைய சாப்பிட்டாலாம் இல்லையான்னு எப்படி மச்சான் தெரிஞ்சுக்கிறது? உன் பொண்டாட்டி தேனுக்கு ஃபோன் பண்ணிக்கல. ஏன் மச்சான் முறைக்கிற? இன்னொரு தடவை அந்த கேடு கட்டவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாத மச்சான். இல்ல சாரி, ஃப்ளோல அப்படி வந்துச்சு. நான் இந்நேரத்துக்கு தேனுக்கு ஃபோன் பண்ணி மாத்திரையை போட்டியான்னு கேட்டா அவளுக்கு சந்தேகம் வராது? இல்ல மச்சான், நீ எடுத்தோடனே தேனுக்கிட்ட மாத்திரை போட்டியா நான் கேட்க போறேன். கொஞ்சம் அன்பா ஒரு 4 வார்த்தை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அக்கறையா மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டியான்னு 4 வார்த்தை நாசுக்கா கேளு. சரி மச்சான், கேக்குறேன்.